என்னடா தோசை பிங்கா இருக்குன்னு பாக்குறீங்களா? இதுதான் பிங்க் தோசை. எத்தனை நாளைக்கு தான் வந்து நம்ம ஒயிட்டாவே செய்யறது? இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டுமேன்னு சொல்லி நல்லா இந்த பீட்ரூட் அரைச்சி இந்த தோசை மாவுல மிக்ஸ் பண்ணியாச்சு. ஹெல்த்தியான பீட்ரூட் தோசை ரெடி. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி கேரட்ல பீட்ரூட்ல செஞ்சு பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து கலர் பார்த்தாவே ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த கலருக்காகவே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பீட்ரூட் ஒரு நாளைக்கு, கேரட் ஒரு நாளைக்கு, ஓகேங்களா? அப்புறம் தக்காளியில இந்த மாதிரி வெரைட்டியாக காய்கறிகளை அரைச்சி அதில் மாவு மிக்ஸ் பண்ணி கலர் கலராக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அற்புதமாக அவங்களுக்கு பிடிக்கும். ஓகேங்களா? நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து மாதக்கணக்கு, வருஷக்கணக்கு, வாரக்கணக்கு வச்சு தோசை செய்யாதீங்க. 2 நாள் அவ்வளோதான், அந்த மாவுக்கான டைம் முடிஞ்சு. ஓகேங்களா? அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அது பாக்டீரியா உட்காந்து ரொம்ப கெடுதலை உண்டாக்கும். நம்ம ஆளுங்கெல்லாம் ஃப்ரிட்ஜில் 1 மாதம் கூட வச்சு சாப்பிட்றாங்க. கேட்கும் போதே ரொம்ப ஷேக்கிங்காக இருக்கு எனக்கு. அது எவ்வளோ பூஞ்சை, எவ்வளோ ப்ராப்ளம் வருது தெரியுமா? வெயிட் ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகி ஃபேட் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். வெயிட் அதிகமாக போட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.